ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சம்மந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இல்லை பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் சரியா சூப்பராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா இருக்குது, சரியா? இண்டஸ்ட்ரியல் கோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 lakh வந்து கவர்மெண்ட்டுக்கு டிடி எடுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதாவது மெயின் கேம்பஸில் நீங்கள் படிக்கலாம். கட் ஆஃபை பற்றி பிரச்சனையே இல்லை. இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம வந்து வாங்க முடியும். அதாவது கட் ஆஃபை பற்றி பிரச்சனை இல்லை. அது அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் இருக்குது, பார்த்துங்க, சரியா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, அதாவது டிஎன்ஏயு ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து 7 மெம்பர்ஸ் தான் 200 out of 200 வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இதுலேயும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் மொத்தமே 105 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் சார் குறையும்? அதாவது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் வந்து அட்மிஷன்ஸ் மாதிரி நமக்கு வந்து நம்பர் ஆஃப் காலேஜ் வந்து அதிகமான காலேஜ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு கிடையாது. அதுலேயும் ஹார்டிகல்ச்சர்லாம் எடுத்திங்கன்னா வெறும் 4 காலேஜ் தான் இருக்குது, சரியா? அப்போ ஹார்டிகல்ச்சர் அட்மிஷன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அட்மிஷன்ஸ் வந்து ஏற்கனவே க்ளோஸ் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்குது நிறையா ப்ரைவேட் காலேஜஸில், சரியா? அதனால் கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, சரியா? கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு 500 சீட்டுக்குள்ளே தான், சாரி 5000 சீட்டுக்குள்ளே தான் மொத்தமே நமக்கு இருக்கும். அதில் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது ரொம்ப ரொம்ப குறைவாக போயிடும். அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாவே ஒரு 180 ப்ளஸ், சரியா? 180 ப்ளஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் மேபி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்யூனிட்டி வைஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி, அதாவது அதில் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது கவுன்சிலிங்கில். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்னால் என்ன, கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற A to Z வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? அதனால் இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இப்போ 5000 சீட்ஸ் தானே இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரியா? இப்போ 5000 சீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து அதாவது ஒரு 180 இருக்குது, சரி ஒரு 150 இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 இருக்குது. இப்போ 153.5 கட் ஆஃப் வருதுன்னு வச்சுங்க. அவங்க எவ்வளோ மெம்பரில் இருக்காங்க பாருங்கள். அதாவது 18,375 ரேங்க்கில் இருக்காங்க. ஆனால் நமக்கு மொத்தம் இருக்கிற சீட்டு வெறும் 5000 சீட்டு தான் இருக்குது. இதை தான் சொல்லிட்டு இருக்கோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கடினம். கட் ஆஃப் மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலிமா போகிறது கொஞ்சம் கடினம். அதனால் குறைவான கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா எந்த காலேஜ் போகலாம், எந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவு அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நம்மளை உடனே தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் அக்ரிகல்ச்சர் பற்றி காத்துட்ருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.